ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். தங்களுடன் அதிர்ஷ்டமான ஹோரையை தெரிந்து கொண்டால் லாட்ரி நம்பர், பணம், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, வசதி அல்லது நினைத்த காரியங்கள் எது முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அதில் வெற்றி கொடுக்கக்கூடிய வலிமை, சக்தி இந்த ஹோரைக்கு கண்டிப்பாக உண்டு. இது உண்மை. ஹோரா அல்லது ஹோரை என்றால் ஒரு பிளானெட் அல்லது ஒரு கிரகத்தோட ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் பீரியட் என்று நம்ம கூறலாம். இந்த ஹோரை பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் பீரியட்டில் பல கிரகங்கள் உச்சத்திலும் பலமாக சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்படும் போது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நேரம். அந்த நல்ல நேரம் எப்போ நம்மளுக்கு வரப்போகிறது, அந்த நல்ல நேரம் எனக்கு தெரிந்தால் நானும் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலியாக வருவேன் என்று அடிக்கடி நாம் புலம்புவதுண்டு. அந்த நேரமும் காலமும் நம்மளுக்கு எப்போ அமைய போகுது என்று காத்திருக்கிறதோட அந்த நேர காலத்தை நம்ம கணித்து அதை பிடித்து விட்டால் அதுதான் புத்திசாலித்தனம். இந்த வீடியோ பதிவை பொறுமையாக பார்த்து கவனமாக கேட்டு முறையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பல செல்வங்கள், பணம், புகழ் எல்லாம் உங்களை சேர வேணும் என்று நான் இந்த இறைவனை கண்டிப்பாக வேண்டிக் கொள்கிறேன். அதே சமயத்தில் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் ஃபியூச்சரில் பதிவு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை சேரும். ஹோரா அல்லது ஹோரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பண்டைய காலத்தில் அதிகமாக பயன்படுத்தி வந்துள்ளது. பல சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோரையை முறையாக பயன்படுத்தி பல காரிய சித்திகள், மந்திர சித்திகள் தவம் பண்ணும்போது அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் மூலிகை பறிக்கும் போது இந்த ஹோரையை அவங்க பயன்படுத்தி பல அற்புதமான காரியங்கள், நினைத்த காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு கைகூடி சேர்ந்துள்ளது. இந்த ஹோரா அல்லது ஹோரை என்ற அற்புதமான ரகசிய மெத்தட்டை முறையாக நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுத்திவிட்டால் நீங்கள் ஒரு மிக்க அதிர்ஷ்டசாலி என்று நான் கண்டிப்பாக கூறுவேன். ஏனென்றால் இதை முறையாக நீங்கள் பயன்படுத்திவிட்டால் நினைத்த காரியங்களும், எடுத்த முயற்சிகள், பணம், புகழ், வசதி கண்டிப்பாக உங்களை சேரும். இது உறுதி. வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வெற்றிக்கும் முன்னேற்றங்களுக்கும் ஒரு உழைப்பு மட்டும் ஒரு பங்கு கிடையாது. நல்ல நேரம், காலம் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டால் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துவிடும். இது உண்மை. பல பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அதாவது, பல வருடமாக நான் லாட்ரி நம்பர் எடுக்கிறேன், எனக்கு ஒரு தடவை கூட அடித்ததில்லை. பல வருடமாக ஒரு விஷயத்தை நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு அது சக்ஸஸ் ஆகி கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு வீடு இல்லை, எனக்கு ஒரு வாகனம் இல்லை, நல்ல ஒரு வேலை எனக்கு அமையவில்லை என்று இவங்க புலம்புவதுண்டு. இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் இதெல்லாம் இன்றைய முற்றிலும் உங்களுக்கு மாறப்போகிறது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து கரெக்டாக தெரிந்து கொண்டு இந்த ஹோரையை பயன்படுத்தி பல காரியத்துக்கும் நினைத்த எண்ணங்களும் உங்களுக்கு பலிதமாகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு. முயர்ந்து பாருங்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோரையை பயன்படுத்துவது ஒரு லாட்ரி நம்பருக்கு மட்டும் அல்ல. ஒரு தொழிலை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம், ஒரு வாகனம் வாங்கும்போது கண்டிப்பாக பயன்படுத்தலாம், புதுசாக ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு நகை வாங்கும்போது, ஒரு நிலம் வாங்கும்போது, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இந்த ஹோரையை பார்த்து சைன் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் கண்டிப்பாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு சேரும். முயர்ந்து பாருங்கள். இப்பொழுது இந்த ஹோரையை எப்படி முறையாக பயன்படுத்துவது என்று முழுமையாக நான் கூற உள்ளேன், கேளுங்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஹோரை உண்டு. அதாவது சூரிய ஹோரை, சந்திரன் ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, சுக்கிர ஹோரை, கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி ஹோரை. ஒன்றாவது பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை. இந்த ஹோரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்தால் நல்ல நன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு ஜாப் அப்ளிகேஷன், ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுத்துவிடும். இதை தவிர்த்து இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொலிட்டிக், அதுவும் இந்த ஹோரையில் நம்ம செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுத்துவிடும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரை. பொதுவாக இந்த சந்திர ஹோரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டொமெஸ்டிக் ஒர்க், இது எல்லாமே இந்த ஹோரையில் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். செய்தால் நல்ல நன்மை கொடுத்துவிடும். அதே சமயத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னா இமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இமோஷனல் எண்ணங்கள்,
ஸோ இந்த இமோஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஹோரையில் நீங்கள் செய்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பலிதமாகி கொடுத்து விடும். முயற்சி பண்ணி பாருங்கள். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை. இந்த ஹோரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக செய்யலாம். அதே சமயத்தில் புதிய ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் இந்த ஹோரையை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இந்த வெப்பன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது புதுசாக ஒரு ப்ராடக்ட் வெளியாக்கும் போது இந்த ஹோரையை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுத்துவிடும். நான்காவது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஹோரை, அதாவது புதன் ஹோரை. எல்லாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஹோரையில் செய்யலாம். இந்த ரைட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லேர்னிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எடுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஹோரையில் செய்து வந்தால் நல்ல பலன்கள் கொடுத்துவிடும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா குரு ஹோரை. இது ஒரு முக்கியமான ஹோரை, அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று ஒரு பழமொழியே உண்டு. இந்த ஹோரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதே சமயத்தில் இந்த ட்ராவல் ஒர்க் இதுவும் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். எடுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இது வெரி சூட்டபிள் ஹோரை. இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது, எடுகேஷன் சம்மந்தப்பட்டது இதில் செய்யலாம். அதே சமயத்தில் தொழிலுக்கும் இந்த ஹோரை கண்டிப்பாக உதவி செய்யும். ஆறாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹோரை. இது ஒரு முக்கியமான ஹோரை. இந்த ஹோரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பணம், புகழ், செல்வாக்கு, வசதி கொடுக்கக்கூடிய ஹோரைனா இந்த சுக்கிர ஹோரை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அந்த ஹோரையில் செய்து வந்தால் நல்ல பலன் உங்களுக்கு கொடுத்துவிடும். முயர்ந்து பாருங்கள். ஏழாவது பார்த்தீங்கன்னா சனி ஹோரை. இந்த சனி ஹோரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக செய்யலாம். அதே சமயத்தில் இந்த வெயிட்டான பொருட்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக அந்த ஹோரையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த 7 ஹோரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஹோரை மட்டும் இந்த நம்பர் லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பலிதமாகி கொடுக்கக்கூடிய சக்தியும் வலிமை உண்டு. அது என்ன ஹோரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது சுக்கிர ஹோரை, 2வது புதன் ஹோரை, 3வது பார்த்தீங்கன்னா குரு ஹோரை. இந்த குரு ஹோரை, புதன் ஹோரை, சுக்கிர ஹோரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சுக்கிர ஹோரைக்கு இன்னும் அதிகமான சக்தியும் பலமும் அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த சுக்கிர ஹோரை பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தையும் செல்வத்தையும் ஒரு காந்தத்தை போல இழுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சுக்கிரனுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் இந்த ஹோரையை கண்டுபிடித்து நீங்கள் பயன்படுத்தி வந்தால் அது ஒரு லாட்ரியாக இருக்கலாம், அல்லது எவ்வகையான காரியத்தில் நீங்கள் பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு பலிதமாகி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக உண்டு. முயர்ந்து பாருங்கள். அந்த 7 ஹோரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிப்பது, அதோட டேபிள், அந்த சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஒரு சூரியன் உதயத்திலிருந்து அந்த ஒரு ஹவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஹவருக்கு ஒரு ஹோரை மாறிக்கிட்டே இருக்கும். உங்களோட ஹோரையை நீங்கள் தெரிந்து கொண்டு எதுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னு அதை தெரிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக அற்புதமான நன்மைகள் உங்களை சேரும். இது உறுதி. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொன்ன இந்த பலன் இது ஒரு பொது பலன். என்னை நேராக சந்தித்தோ அல்லது என்னை கான்டாக்ட் பண்ணி ஆலோசனை கேட்ட பிறகு இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துவது மிக்க நலம். அதே சமயத்தில் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இந்த கலைக்கும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.